ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இருட்டுக்குள் இருந்த நீங்கள் கடகராசிக்காரங்க ஒரு வெளிச்சத்துக்கு பார்க்க போகிறீங்க. ஒரு வெளிச்சத்துக்கு வந்துட்டிங்கன்னு சொல்லலாம். ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே இருக்கிறனால ஒரு வெளிச்ச கிரகம், ஒரு ஒளி கிரகம், ஒரு சுப கிரகம், முதன்மையான சுப கிரகம் குரு உங்கள் ராசி மேலேயே இருக்கிறனால உங்கள் எண்ணம், புத்தி, சிந்தனை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு தெளிவாக தாங்க பண்ண போகிறீங்க. ஒரு குழப்பம் இருக்காது. ராசியில் குரு இருக்கிறது ஒரு யோகம். அப்போ இருட்டுக்குள் இருந்த எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு பெரிய ஒரு பலம் சொல்லிடலாம். சுக்கிரன் பாருங்கள் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார் 2ஆம் தேதி. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வரனால ஒரு வீடு வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, இல்லை அம்மாவோட பூர்வீக சொத்து கிடைக்காம இருக்கவங்களுக்கு அம்மாவோட சொத்து கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் வாங்குற, ஒரு கார் வாங்குற ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் எங்களுக்கு அமையலை, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம். வீடு கட்டுறதுக்கான முயற்சி அதில் இது பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பாக தான் இருக்குது. வீடு கட்டுறதுக்கு உண்டான அத்தனை அமைப்பும் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிடலாம்.